நிறைய இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்திற்கு ராகு வந்து 6ஆம் இடத்திற்கு கேது வரைச்சு நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். முதல்ல 2 மாதங்கள் 3 மாதங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா அடுத்து வரக்கூடிய வருடம் நாட்கள் நமக்கு மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கும். மெயினாக இப்போ சுக்கிரதசை ஒரு மனுஷனுக்கு நல்ல சந்தர்ப்பத்தில் சுக்கிரதசை வரும் சார். அது உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சமயம் இருக்கிறது சுக்கிரதசை. நமக்கு ஆனால் 3க்கும் 8க்கும் உடையவனான சுக்கிரன். இப்போ இந்த சனிப்பயிற்சியும் போதும் புது வருட தொடக்கத்தும் போது விசுவாசம் எடுத்தும் போது சுக்கரே உச்சத்தில் தான் இருக்கான். ஆனால் சனியினுடைய குருவனுடைய வீட்டில் இருக்கான், குரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கான், பரிவர்த்தனையில் இருக்குது. இந்த பரிவர்த்தனைன்றது சில பேருக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலுமே குரு தேவர்களுடைய குரு, சுக்கிரன் அசுர குரு. இந்த பரிவர்த்தனை யோகம் அந்த இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால சில சந்தர்ப்பங்களை கெடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள்.